சில நேரத்தில் பார்த்தா சில குடும்ப ஃபங்க்ஷன், சில முக்கியமான சில ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். இதுல எல்லாம் ஒரு தேவ பிள்ளை கவனமா நடந்து கொள்ளணும். அவர்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்த மாட்டாங்க, அதுல பிசாசோடு இணைக்கப்பட்ட சில பூசை செயல்பாடுகளை செய்வார்கள். நாம அதுல ஒத்து போயிட்டோம்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாய் நாம் இருப்பதினால் நம்ம வாழ்க்கையை அந்த பிசாசு பின்தொடரும். அடுத்த குடும்பத்தில் நடக்குது, நாம ஒரு 4வது ஆளா போய் நின்னுட்டு அந்த விக்கிரகத்தையோ வணங்காம காரியத்தையோ செய்யாம எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாம அவங்க கூப்பிட்ட மரியாதை நிமித்தம் நம்ம போய் அப்படி நின்னுட்டு நம்ம போனதுக்கு ஏதாயிலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே பார்க்கணும். சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் வருதா, இங்க சாப்பிடலாமா வேண்டாமா, ரொம்ப இன்வால்வ்மெண்ட் பண்ணி செஞ்சிருக்கிறாங்களா, அல்லது சும்மா சாதாரணமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கா, இங்க சாப்பிடுறதுனால எனக்கு ஏதாவது வயிற்றுக்கு அல்லது என் குடும்பத்துக்கு அல்லது என்னை பின்தொடர்கிற அசுத்த ஆவிக்கு ஏதாவது இடம் இருக்குமா, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு அப்படியே கூட்டத்தோடு கூட்டமா இருந்து சரியில்லைன்னா அப்படியே விலகி ஓடிடணும். பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் ஏதாவது 4 புரோட்டா முடிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். கேட்டா அன்னைக்கு ஃபங்க்ஷன் அவ்வளவு சூப்பரா இருந்து, சாப்பாடு சூப்பர்னு போய் சொல்லிடக்கூடாது. அது சொல்றது புரிஞ்சு அவங்களுக்கு நம்ம கவனமா இருக்கணும். ஆமா, எப்படா இவன் மாத்தி பேசுவான்னு பிசாசு தக்கைய கண் வச்சிட்டு இருக்கிற தூண்டில் காரனை போல கவனிச்சுக்கிட்டே இருப்பான். ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ஏன் தெரியுமா, நாம் அவர்களை மீட்டெடுக்கிறவர்கள். அந்த பலன் எனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நான் எதிலையும் உடன்படக்கூடாது. நான் எல்லா கட்டுகளையும் முறியடிக்கணும். பலிபீடத்தை ஆகாளுக்குன்னு கட்டினான் அவன். அதுக்கு பிறகு தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். இது ஒரு கட்டுதல், இது ஒரு கட்டு. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஓ பலனை கூனி குறுகி போவதற்கு பிசாசு பல விதத்திலும் தந்திரங்களை செய்வான். இடம் கொடுக்காத. கர்த்தருக்கு நீ ஒரு பராக்கிரமசாலி. உன்னுடைய பட்டயத்தை கர்த்தருடைய பட்டயமாய் மாற்ற வேண்டும் என்று உன்னை